தோனியோட கேப்டன்ஷிப் அப்படியே தூக்கி இருப்பாங்களே. ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், பல பிளேயர்ஸ் நமக்கு தெரியாமலே போயிருக்கப்பா. சச்சினோட கனவப்ப 2007 மொத்த இந்தியன் டீமுக்குமே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு வேர்ல்டு கப். ஏன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ் கூட தோத்து, இத்தனைக்கும் அது செமிஃபைனலோ ஃபைனல்ஸோ கிடையாது, லீக் மேட்ச்லயே தோத்துட்டு அவமானப்பட்டு வெளியே வந்த வேர்ல்டு கப் தான் அது 2007. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு 2011 வேர்ல்டு கப் இந்தியன் ஹோம் கிரவுண்ட்லயே இறங்கியிருக்காங்க. அந்த ஹோம் கிரவுண்ட்ல தோத்தா அதை விட மானக்கேடு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணாரு, இதுதான் என்னோட கடைசி வேர்ல்டு கப்னே சொல்லி இறங்கியிருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2011 மார்ச்ல வேர்ல்டு கப் இந்தியால ஸ்டார்ட் ஆகுது. 14 டீம் கலந்துக்கிறாங்க. அதாவது 14 டீம் கலந்துக்கல குரூப் ஏ, குரூப் பின்னு ஆரம்பிக்கிறாங்க. குரூப் ஏல பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, கென்யா, கனடா, இது ஒரு சைடு. குரூப் பில இந்தியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், அயர்லாந்து, நெதர்லாந்து. இப்படி ஒரு போராட்டத்துல இந்தியா வேர்ல்டு கப்பா ஆரம்பிக்குது. லீக் மேட்ச்ல இந்தியா 6 மேட்ச் விளையாண்டுருக்கு. 6ல 4 வெற்றி, 1 தோல்வி, 1 டிரா. அந்த தோல்வி ஒண்ணு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட, இங்கிலாந்து கூட ஒரு தோல்வி. இதுல ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, 2 மேட்ச்லுமே சச்சின் 100 அடிச்சாரு. சச்சின் 100 அடிச்சா அந்த 2 மேட்சுமே தோக்குறாங்களோ இல்ல டிராவோ ஆயிருக்கு. இந்த ஒரு பதட்டத்திலேயே அப்படியே குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு நம்ம செலக்ட் ஆகுறோம். அங்கிட்டு ஸ்ரீலங்கா 6 மேட்ச்ல 4 வெற்றி, 1 தோல்வி, 1 டிரா. இதே பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே அங்கேயும் ஸ்ரீலங்கா வர்றாங்க. இப்படி லீக் மேட்சை முடிச்சுட்டு குவார்டர் ஃபைனல்ல வரையில இந்தியா ஆஸ்திரேலியா கூட செகண்ட் குவார்டர் ஃபைனல்ல மோதுது. இதெல்லாம் ஃபைனல்ஸ்ல பார்த்துதான் நமக்கு பழக்கம் இருக்கும். ஆனா இது குவார்டர் ஃபைனல்லே நினைக்கல, நமக்கே ஒரு டென்ஷன் வருது. ஐயோ, ஆஸ்திரேலியா நம்மளை இங்கே முடிச்சு விட்டுருவாங்களோ. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடுறாங்க. 260 ரன் டார்கெட் வைக்கிறாங்க. நம்ம 261 அடிச்சா வின்னு. இந்தியா எப்பவும் போல ஸ்டார்டிங் கொலாப்ஸ். மிடில் ஆர்டர் ஏதோ அங்க இங்கன்னு தேர்த்தி கொண்டு போகையில தோனி அவுட்டு, கிட்டத்தட்ட எல்லாமே விக்கெட் அவுட். அப்ப ரெய்னாவும் யுவராஜ் சிங்கும் நின்று முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா போராடி தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர்த்து ஒன் சைடு மேட்ச் கிடையவே கிடையாது. அப்படியே அந்த சைடு போனா ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச். அதுல இங்கிலாந்து 229 ரன் அடிக்கிறாங்க, ஸ்ரீலங்காவுக்கு 230 ரன் டார்கெட். இந்த 230 ரன்னை எப்படியெல்லாம் அடிக்கக்கூடாதோ அப்படி அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டு கூட போல. ஸ்ரீலங்கா அப்படியே இங்கிலாண்டா வலிச்சு சாப்பிட்டுருக்காங்க அந்த மேட்ச்ல. இந்தியா இப்படி போராடி வந்திருக்காங்க. இது குவார்டர் ஃபைனலுக்கான முடிவு. இப்போ அப்படியே குவார்டர் ஃபைனலை முடிச்சுட்டு செமிஃபைனல்ல நம்ம ஃப்ளோ ஆக போகிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செமிஃபைனல் மேட்ச். உண்மையான த கிளாஸ், த வார், எப்படி சொல்லனே தெரியல. அப்படி ஒரு மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க. சச்சின் டெண்டுல்கர் அங்கிட்டு பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சைடு எல்லாத்துக்குமே சந்தோஷம் வருது, இன்னொரு சைடு பயம் வருது. ஏன்னா லீக் மேட்ச்ல சச்சின் 100 அடிச்சா தோக்குறாங்க, டிரா ஆகுதுண்டு. சச்சின் ஒரு மாதிரி நல்லா செட் ஆயிட்டு வரையில 100 அடிக்க போறாருன்னு செலிப்ரேட் பண்ணவா இல்ல 100 அடிச்சிருவாருன்ற பயத்துல விளையாடவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. 85ல அவுட் ஆகுறாரு. ஒரு சைடு வருத்தப்படவா, ஐயோ 100 போயிருச்சு, இன்னொரு சைடு சந்தோஷப்படவா, 100 போயிருச்சு, இந்தியா ஜெயிச்சிடலான் இருக்கையில சரி ஓகே அப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு மாதிரி பினிஷ் ஆகையில யுவராஜ் சிங் வந்து நல்லா முடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் டக்கு யுவராஜ் சிங். என்ன ஒரு இது பயத்துல பார்த்தா சரி ஒரு வழியா எங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு மோதி 260 ரன் அடிக்கணும். 261 அடிச்சா பாகிஸ்தான் வின்னுன்ற ஒரு இதுல பாகிஸ்தான் பேட்டிங் இறங்குறாங்க. பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா கொண்டு வந்து முடிக்கிறதுல சூழ்நிலையில பாகிஸ்தான் டீம் மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதை பார்க்கையில ஒரே ஒரு ஞாபகம் வருது. என்னதுன்னா, கடைசி 2 விக்கெட் இருக்கையில வீட்டுல கரண்ட் போயிருச்சு. எத்தனை பேர் வீட்டுல கரண்ட் போச்சுன்னு தெரியல. கரண்ட் போனவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்க வீட்லயும் கரண்ட் போச்சுன்னு. கரண்ட் போயிருச்சு, மேட்ச் பாக்குறதுக்கு ரிசல்ட் தெரியல. அப்ப நம்மகிட்ட டச் போன் அந்த அளவு கிடையாது, நெட் கனெக்ஷனும் அந்த அளவு கிடையாது. ஆனா அந்த மேட்சுக்கான ரிசல்ட் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஊர்ல வெடி வச்சா இந்தியா சூப்பர் அப்படின்னு இந்தியா ஜெயிச்சிச்சு. அங்கிட்ட அப்படியே நம்ம பயில ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்கன்னா, நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச். ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும். அதுல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறாங்க. 217 ரன்னுக்கு ஆல் அவுட்.
என்னடா பண்றீங்கன்ற மாதிரி பயத்துல அப்படி ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு. அங்கிட்டு ஸ்ரீலங்கா அடுத்து பேட்டிங் ஆடுறாங்க 217 ரன். ஆனா ஈஸியா சேஸ் பண்ணாங்க. ஆனா 5 விக்கெட் விட்டாங்க. இங்கிட்ட ஸ்ரீலங்கா வின்னு. இப்பதான் ஃபைனல்ஸ் 2011 உலக கோப்பை போட்டி. இந்த முறை ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. சச்சின் டெண்டுல்கருக்கு வேற எந்த பிளேயருக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கும் இருக்கும். ஆனா சச்சினோட கனவு வாழ்வா சாவான்ற மாதிரி ஒரு போட்டி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃபைனல் வான்கடே ஸ்டேடியத்துல நடக்குது. டாஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சு பேட்டிங் ஆட போறோம்ட்டு பேட்டிங் ஆடுறாங்க. தில்சனும் தரங்காவும் ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி சொதப்பி ஒரு மாதிரி அவுட் ஆயிட்டாங்க. சங்கக்காராவும் ஜெயவர்தனையும் ஒரு மாதிரி ஸ்டெடியா பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போய் சங்கக்காரா 48ல் அவுட் ஆகுறாரு. அங்கிட்டு ஜெயவர்தனே 100 செம்ம ஸ்கோரு பராரா கடைசியில முடிச்சு கொடுக்குறாரு. 274 ரன் 275 ரன் அடிச்சா வெற்றின்ற ஒரு ஸ்கோர்ல இந்தியா. ஏன்னா ஃபைனல்ல 275ன்றது ஒரு பெரிய ஸ்கோர். இப்படி ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணல எப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படி ஆரம்பிக்காம அப்படியே அகெயின்ஸ்டா மாறுது. சேவாக்கு டக்கு சச்சின்னு ஒரு 4 ரன்னோ 5 ரன் சிங்கிள் டிஜிட்ல சச்சின் அங்கிட்ட அவுட். அவ்வளவுதான்ப்பா வேர்ல்டு கப் முடிஞ்சுன்ற ஒரு டோன்ல இருக்கையில விராட் கோலியும் கம்பீரும் ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸ்லோவா பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சு பாட அப்படின்னு நினைக்கல விராட் கோலி அவுட். அடுத்து இறங்குறாரு MS தோனி. இங்கிட்ட கௌதம் கம்பீரும் தோனியும் அப்படியே நல்லா கொண்டு போய் ஒரு மாதிரி கொண்டு போயில கம்பீர் அவுட். செஞ்சுரி மிஸ் ஆகுது. 97க்கு அவுட். ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கம்பீர்னாலையும் தோனினாலையும் நம்ம ஒரு மாதிரி நல்ல ஸ்கோர்ல இருக்கோம். அப்படி இருக்கையில கடைசியில தோனியும் யுவராஜ் சிங்கும் கிரீஸ்ல நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி கிட்டத்தட்ட மேட்ச் முடிய போகுது. அப்படி முடிய போகையில 12 பாலுக்கு 4 ரன்னோ 5 ரன்னோ தேவை இருக்கையில தோனிக்கு குலசேகரா பால் போடுறாரு. தோனி அடிக்கிறார். அப்படி அடிக்கையில பால் மேல போகுது. ரவி சாஸ்திரி கமெண்ட்ரியில பால் இந்த யாருன்னு சொல்லல, அந்த பால் ஒரு வேளை கீழே கேட்ச் ஆகியிருந்தால், கீழே பெரேராவோ தில்ஷானோ நின்று கேட்ச் பிடிச்சிருந்தால் என்ன ஆயிருந்தது? ஃபர்ஸ்ட் தோனியை கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்கி இருப்பாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தது தோனி, ஓகே இல்லைன்னு சொல்லல. ஆனா 2011 வேர்ல்டு கப்ன்றது பல பேருக்கு ஒரு கனவா இருந்ததை ஒரு பினிஷரா பினிஷ் பண்ணி கொடுக்கணும்ன்றது தோனியோட கடமை. ஆனா அன்னைக்கு அந்த மேட்ச்ல அவர் அடிக்கலைன்னா கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் எழும்பி இருக்கும். தோனியை கேப்டன்ஷிப்ல இருந்தே தூக்கி இருப்பாங்க. தோனி கேப்டனா இல்லைன்னா அடுத்து விளையாண்ட ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி இவங்கெல்லாம் தோனியோட பீரியட்ல தோனி கூட்டு வந்ததுனால வந்த பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம். மேபி பிளேயர்ஸா வேணா விளையாண்டுருக்கலாம். ஆனா இவ்வளவு பேர் பிளேயர்ஸா விளையாண்டுருப்பாங்கன்னு தர்றேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா இப்ப 2021 நம்மகிட்ட T20 வேர்ல்டு கப் இருக்காரு. 2025 ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாரான்னு தெரியல. ஏங்க 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியே நம்மகிட்ட இருக்குமான்னு தெரிஞ்சிருக்காரு. இப்படி ஒரு வேலை டீம்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி வேற ஒரு டீம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அது எப்படி டீம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட். கடைசியில சச்சினோட கனவு அப்படியே செதஞ்சு போயிருக்கு. மனுஷனுக்கு ஒரு வேர்ல்டு கப்பு கூட இல்லைன்னா அப்புறம் என்னங்க கிரிக்கெட் விளையாண்டாரு? 2011 தாங்க அவரோட கடைசி வேர்ல்டு கப். அந்த வேர்ல்டு கப்லயும் அவர் கப்பு இல்லைன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, சச்சின் கண்ணு கலங்கி நம்ம பார்த்திருக்க முடியுமா? ஆனா இதெல்லாம் நடக்கல. தோனி அடிச்ச பால் 6 போச்சு. 6 போனதுனால சச்சினை நம்ம தலைமையில வச்சு கொண்டாடி அந்த வேர்ல்டு கப்பை முடிச்சு அவர்கிட்டே கொடுத்து அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்டு கப்பான ஒரு இது முடிஞ்சு. அப்படியே நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி 2013 யங் பிளேயர்ஸை வச்சு அடிச்சு அந்த பிளேயர்ஸையே நம்ம இப்ப வரைக்கும் பில்ட் பண்ணி ஒரு நல்ல டீமா இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.